ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 25ஆம் தேதி ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஆர்ப்பாட்டம். கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பில் உடனடி தீர்வினை பெற்றுத்தருமாறு கோரி நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தால் அந்த பகுதியில் சுமார் 7 மணித்தியாலங்கள் போக்குவரத்து தடைப்பட்டது. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை தரமுயர்த்த கோரி தொடர்ச்சியாக 92 நாட்களாக சுழற்சி முறையிலான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் பிரதேச செயலகத்தின் நுழைவாயிலை பூட்டி திடீரென பெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக மட்டக்களப்பு கல்முனை வீதியூடான போக்குவரத்து சில மணித்தியாலங்கள் தடைப்பட்டன. மருத்துவ சேவை வாகனங்கள் மாத்திரம் மக்களால் அனுமதிக்கப்பட்டன. இதனால் அந்த பகுதியில் பெரும் பதட்ட நிலை உருவானதை அடுத்து மாவட்ட செயலர் போராட்டக்காரர்களின் பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதனை அடுத்து ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு வந்தபோதும் சுழற்சி முறையிலான போராட்டம் தொடர்கின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலிகள் இல்லா காலத்தில் பொது வேட்பாளரே தமிழரின் ஆயுதம். தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. ஆனால் இப்போது எமக்கான எந்த பாதுகாப்பும் இல்லை. அதனால் எமது இனத்தை தங்களின் காலடியில் வீழ்த்திவிடலாம் என பேரினவாதிகள் மனப்பால் குடிக்கின்றனர். ஆனால் அதனை முறியடித்து புலிகள் இல்லாத காலத்தில் எமது புதிய ஆயுதமாக பொது வேட்பாளர் விடயத்தை கையாள்வோம். இவ்வாறு நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரவாதம் சரவணபவன் தெரிவித்தார். கைதடியில் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், பொது வேட்பாளருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. நானும் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவானவன். ஜனாதிபதி தேர்தலில் காலாதி காலமாக இலங்கையின் தேசிய கட்சிகளுக்கே தமிழ் மக்களாகிய நாம் வாக்களிக்க பழகியிருக்கின்றோம். பொது வேட்பாளராக தமிழர் வெற்றி வாகை சூட முடியாது என்பதும், எந்த ஒரு தமிழனும் ஜனாதிபதியாக இலங்கையில் வர முடியாது என்பதும் எமக்கு நன்கு தெரியும். ஆனால் இங்கே வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பால் எமது உரிமைக்கான குரலை அழுத்தமாக வெளிப்படுத்தும் ஒரு கருவியாக பொது வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும். மீண்டும் இந்த 13ஆவது திருத்தம் பற்றிய கதையாடல்கள் மேலிடத் தொடங்கிவிட்டன. பொதுவாக தேர்தல் காலங்களில் 13ஆம் திருத்தத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கதைத்து அதனை மூலதனமாக்கி வாக்களை அள்ளுவது பேரினவாத வேட்பாளருக்கு கைவந்த கலை. அதையே இப்போதும் செய்ய தொடங்கியிருக்கின்றனர். இம்முறை ஜனாதிபதி தேர்தல் களத்தில் 3 போட்டியிடப் போவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. ஆனால் அவர்களின் தலைவிதி தமிழர்களின் கையில் என்பதால் தான் அந்த 3 அடிக்கடி வடக்குக்கு வருவதை வாடிக்கையாக்கிவிட்டார்கள். தமிழ் மக்களை சிங்கள பேரினவாதம் கிள்ளுக்கீரையாக அடக்கியாள நினைத்தது. எப்பொழுது விடுதலை புலிகள் மீண்டும் திருப்பியடைக்க தொடங்கினார்களோ அன்றிலிருந்து தான் தமிழர்கள் மீது கை வைப்பதை சிங்கள பேரினவாத அரசு நிறுத்தியது. இப்பொழுது புலிகள் இல்லை என்பதால் மீண்டும் பழையபடி தமிழர்களை அடக்கி ஒடுக்க நினைக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு முழுவதுமே இப்போது புலனாய்வாளர்களின் தீவிர கண்காணிப்பில் வந்துவிட்டது. தமிழ் மக்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் கண்காணிக்கப்படுகின்றார்கள். ஒரு கருத்தை கூட சுதந்திரமாக சொல்ல விடாமல் தடுக்கின்றார்கள். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இனியொரு ஆயுத போராட்டத்தை தமிழர்கள் இப்போதைக்கு சிந்தித்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கையறு நிலையில் எமது உரிமைகளை வென்றெடுக்க புதிய வழிகளை கண்டறிய வேண்டும். அப்படியான புதிய வழிகளுக்கான முதற்படியாக புலிகள் இல்லாத இந்த காலத்தில் எமது இனத்தின் புதிய ஆயுதமாக பொது வேட்பாளரை மாற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 204 இந்திய மீனவர்கள் இவ்வருடம் கைது. இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 204 இந்திய மீனவர்கள் 27 படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இலங்கை கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இந்திய மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த மீன்பிடி தடைக்காலம் கடந்த 14ஆம் தேதியுடன் நிறைவுக்கு வந்தது. இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி தமிழக மீனவர்கள் 4 நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
இந்த நிலையில் தடை காலத்தின் பின்னரான காலப்பகுதியில் இரண்டாவது தடவையாக நேற்று முன்தினம் சனிக்கிழமை 22 இந்திய மீனவர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பல்கலைக்கழகங்களை பாதுகாப்பு அமைச்சுக்கு அவசர கோரிக்கை. கல்விசாரா ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக செயலிழந்து போயுள்ள பல்கலைக்கழகங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் கல்வி அமைச்சின் செயலாளர் ஜெயசுந்தர அவசர கோரிக்கை விடுத்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு ஜெயசுந்தர நேற்று அனுப்பி வைத்த கடிதத்திலேயே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அனைத்து அரச பல்கலைக்கழகங்களினதும் விரிவுரையாளர்கள், பணியாளர்கள், மாணவர்கள் மற்றும் சொத்துக்கள் என்பவற்றுக்கு விசேட பாதுகாப்பு கட்டமைப்பொன்றை வழங்குமாறும் பல்கலைக்கழகங்களை சூழவுள்ள பகுதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. இதனால் பணி புறக்கணிப்பை பலவந்தமாக முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அரசாங்கம் படையினரை பல்கலைக்கழகங்களில் களமிறக்க உள்ளதாகவும் கூறப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சிங்கள பாடசாலைகள் அமைக்க கோருகின்றது சுயாதீன எதிரணி. நாட்டில் 25 மாவட்டங்களிலும் தமிழ் மொழி மூல ஆரம்ப வகுப்பு பாடசாலைகள் காணப்படுகின்றன. ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கில் சிங்கள மொழி மூல பாடசாலைகள் இல்லாமல் இருப்பது கவலைக்குரியது. இது இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும். இவ்வாறு சுயாதீன எதிரணியின் உறுப்பினர் ஹெவிந்து குமாரதுங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போர்க்காலத்திலும் கூட கொழும்பு ரோயல் கல்லூரியில் தமிழ் மொழி மூலம் வகுப்புகள் இடம்பெற்றன. கடந்த 5 வருடங்களை எடுத்துக்கொண்டால் 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சை வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்படும் போது 25 மாவட்டங்களிலும் தமிழ் மொழி மூல வெட்டுப்புள்ளிகள் வெளியாகின்றன. யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள பின்னரும் கிளிநொச்சி, மன்னார், மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் சிங்கள வெட்டுப்புள்ளிகள் கிடையாது. வடக்கு மற்றும் கிழக்கில் சிங்கள மொழி மூலம் ஆரம்ப கல்வி பாடசாலைகள் இல்லை என்பதனையே இது காட்டுகின்றது. இப்படி இருக்கையில் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை எவ்வாறு உருவாக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தனி வழியில் பயணிக்க ஆலோசிக்கும் மொட்டு. ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்காதிருக்கும் முடிவை நோக்கி மொட்டு கட்சி நகர்ந்து கொண்டிருப்பதாக நம்பகரமான அரசியல் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் தமது கட்சி சார்பில் வேட்பாளர் ஒருவரை மொட்டு கட்சி களமிறக்க திட்டமிடுகின்றது என்றும் தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி வலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கையை நிறுத்துவோம், பிரிட்டன் தொழிற்கட்சி உறுதி. இலங்கையில் இடம்பெற்ற பாரிய அநீதிகளுக்கு நீதி மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்ய இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் என பிரிட்டன் தொழிற்கட்சி உறுதியளித்துள்ளது. எதிர்வரும் ஜூலை 4ஆம் தேதி பிரிட்டனில் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் கன்சர்வேட்டிவ் தொழிற்கட்சி மற்றும் பசுமை கட்சிகளின் பிரதிநிதிகள் பிரிட்டனில் முதல் தடவையாக இடம்பெற்றுள்ள தமிழ் தேர்தல் மேடை நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளனர். அத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற பாரிய அநீதிகளுக்கு நீதி பொறுப்பு கூறலை உறுதி செய்வதை நோக்கிய நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாகவும் உறுதியளித்துள்ளனர். தமிழ் கார்டியன், பிரிட்டிஷ் தமிழ் கூட்டமைப்பு ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வு வெஸ்ட்மினிஸ்டரில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்ட பிரிட்டனின் பிரதான கட்சிகளின் பிரதிநிதிகள் நாட்டிற்கான அவர்களின் தொலைநோக்கையும் பிரிட்டனின் தமிழ் சமூகத்திற்கான தங்களின் பகிரப்பட்ட அர்ப்பணிப்பையும் முன்வைத்தனர். மேலும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரூ மிட்செல், தொழிற்கட்சியின் ஆசியாவிற்கான நிழல் அமைச்சர் கேத்தரின் வெஸ்ட், பசுமை கட்சியின் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் ஆதரவு பேச்சாளர் பெனாலி கம்தாச்சே மற்றும் தமிழ் கார்டியன் ஆசிரியர் மருத்துவர் துசியன் நந்தகுமார் ஆகியோர் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்பதை அங்கீகரித்தல், பாரிய அநீதிகளுக்கான சர்வதேச நீதி உட்பட முக்கிய விடயங்கள் குறித்து எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்தனர். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை பேரவையின் இலங்கை வெளிவிவகாரத்தை கன்சர்வேட்டிவ் கட்சி தொடர்ந்தும் எழுப்பும் என கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரூ மிட்செல் தெரிவித்தார்.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை குறித்த நடவடிக்கைகளுக்காக கன்சர்வேட்டிவ் கட்சி தொடர்ந்தும் அழுத்தங்களை கொடுக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இலங்கை விவகாரத்தை எழுப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நாங்கள் இதை நிச்சயமாக ஆராய்வோம். இங்குள்ள தமிழ் சமூகத்தினர் அதற்கான அழுத்தங்களை கொடுத்தால் நாங்கள் நிச்சயமாக அதனை செய்வோம் என தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக விவசாயிகளுக்கு இலவச உரம் அமைச்சர் மஹிந்த தெரிவிப்பு. அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச உரம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்வரும் 2 போகங்களுக்கும் உரம் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் விடுத்த கோரிக்கைக்கு இணங்க 55,000 மெட்ரிக் டன் உரம் இலங்கைக்கு கிடைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உர விநியோகம் போன்ற நடவடிக்கைகளுக்காக சுமார் 1.5 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளதாகவும் அத்தொகையை அரசாங்கம் ஏற்க நடவடிக்கை எடுக்கும் எனவும் விவசாய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பறவை காய்ச்சலால் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இலங்கையை அவதானமாக இருக்குமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவுறுத்து. பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கும் அண்மையில் கண்டறியப்பட்டு வெளிநாடுகளில் பரவி வருவதால் இலங்கையை அவதானமாக இருக்குமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவுறுத்தியுள்ளது. பறவை காய்ச்சல் என்பது இன்ஃப்ளூயன்சா வைரஸ்களால் ஏற்படும் ஒரு தொற்று நோயாகும். இது முதன்மையாக பறவைகளை பாதிக்கின்றது. ஆனால் மற்ற விலங்குகள் மற்றும் மனிதர்களும் பாதிக்கப்படலாம் என அஞ்சப்படுகின்றது. இன்ஃப்ளூயன்சா வைரஸ்கள் வெவ்வேறு விவகாரங்களால் ஏற்படலாம் மற்றும் H5 துணை வகை கடுமையாக பரவும் திறனை கொண்டுள்ளது மற்றும் முக்கிய பறவை காய்ச்சல் விவகாரங்களில் H5, H7, H9 மற்றும் H10 ஆகியவை அடங்கும். மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிபுணர் வைரலாஜிஸ்ட் வைத்தியர் ஜூட் ஜேமகா கூறுகையில், பறவை காய்ச்சலின் பல்வேறு விவகாரங்கள் மனிதர்கள் உட்பட புதிய பரவல்களை மாற்றுவதற்கும் மாற்றி அமைப்பதற்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும். பறவைகளின் உமிழ்நீர், சளி, மலக்கழிவு ஆகியவற்றிலிருந்து இந்த வைரஸ் வெளியேறுவதாகவும் அதனால் பாதிக்கப்பட்ட பறவைகள் அல்லது அசுத்தமான சூழலில் நெருங்கிய பாதுகாப்பற்ற தொடர்பை கொண்டிருக்கும் மனிதர்கள் அல்லது விலங்குகள் பாதிக்கப்படலாம் என்றும் வைரலாஜிஸ்ட் வைத்தியர் ஜூட் ஜேமகா தெரிவித்திருந்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மட்டக்களப்பில் போராட்டம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் நேற்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி அமலநாயகி தலைமையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெருமளவானோர் கலந்து கொண்டிருந்தனர். காணாமல் போனவர்களின் குடும்பங்களை மிரட்டுவதையும் அச்சுறுத்துவதையும் நிறுத்துங்கள், கொலைகாரனால் நீதி வழங்க முடியுமா, பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே நீதியின்றியே இறந்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் கேட்பது இழப்பீட்டையோ மரணச் சான்றிதழையோ அல்ல, முறையான நீதி விசாரணையே போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக சுற்றாடல் இராஜாங்க அமைச்சராக சதாசிவம் வியாழேந்திரன் நியமனம். பாராளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரன் வர்த்தக மற்றும் சுற்றாடல் இராஜாங்க அமைச்சராக ஜனாதிபதி செயலகத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் நேற்று அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக விடுதலை புலிகளிடமிருந்து என்னை பிரித்தவர் ரணிலே, காலியில் மக்களுக்கு தெரிவித்த கருணா. 2003ஆம் ஆண்டில் ரணில் விக்ரமசிங்கவே தன்னை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்து பெற அழைத்தவர் என்று கருணா என்று அழைக்கப்படும் முன்னாள் அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். காலியில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நான் இந்த இடத்தில் இரகசியம் ஒன்றை கூறுகின்றேன். அதாவது, நான் 2003ஆம் ஆண்டில் விடுதலை புலிகள் இயக்கத்தை விட்டு பிரிந்து வந்தபோது என்னை மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து அலிசா ஹீர் மௌலானாவும் அன்பர் அஜிஜாருமே அழைத்து வந்தனர். அன்பர் அஜிஜாரின் வாகனத்தில் தான் நான் வந்தேன்.
இது எவருக்கும் தெரியாத விடயமே. அவர்களாலேயே நான் காப்பாற்றப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தேன். கடந்த மாதம் அமைச்சர் வஜிர அபேவர்த்தன என்னை அழைத்து நீங்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க வேண்டும், இதனை வடக்கு மற்றும் கிழக்கில் தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார். இதன்படி ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கும் வகையில் வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளோம். வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி நாளை என்ன கூறுவார், நாட்டு மக்களுக்கு விசேட உரை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை 26ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணிக்கு தேசத்திற்கான விசேட உரையை நிகழ்த்தவுள்ளார். இலங்கை 2022ஆம் ஆண்டு வெளிநாட்டு கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாது என்ற வங்குரோத்து நிலைமையை அறிவித்திருந்தது. தற்போது இலங்கை அந்த நிலைமையிலிருந்து தம்மை விடுவித்துக் கொண்டிருப்பதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை ஜனாதிபதி வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கான விசேட சலுகைகள் பலவற்றை அறிவிக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது உறுதி செய்யப்பட்டது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் தகவல். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் ஒரு கொள்கை முடிவாக இருந்த நிலையில் நேற்றைய தினம் அது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அதனை முன்னெடுத்துச் செல்வதெனவும் தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்பீட கூட்டம் நேற்று வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தெரிவிக்கும் போதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கருத்தெரிவிக்கையில், இன்று பொது வேட்பாளர் தொடர்பில் நீண்ட வாத பிரதிவாதங்கள் எமக்குள் இடம்பெற்றிருந்தது. இதுவரை காலமும் கொள்கை ரீதியாக பொது வேட்பாளர் ஒருவரை தமிழர் தரப்பில் நிறுத்துவது என்று இருந்த விடயம் இன்றைய தினம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை முன்னெடுத்துச் செல்வது என்றும் ஒரு இறுக்கமான முடிவு நேற்றைய தினம் எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தமிழர் தரப்பில் உள்ள சிவில் அமைப்புகளுடன் பேசி ஏனையவர்களையும் இணைத்து இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பொது வேட்பாளரை நிறுத்துவதனூடாக தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்க்கக்கூடிய, தமிழ் மக்களினுடைய உரிமைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அடையக்கூடிய வகையில் இந்த தேர்தல் களத்தை எமக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ் வேட்பாளரை நிறுத்துவது என்பதை தீர்மானமாக எடுத்திருக்கின்றோம் என தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பொன்சேகாவுக்கு எதிராக நடவடிக்கை ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சரத் பொன்சேகா மற்றும் ராஜித சேனாரத்ன ஆகியோருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ள கட்சிக்குள் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பாக கட்சியின் செயற்குழுவில் ஆராயப்பட்டு வருகின்றது. கட்சிக்குள் முன்னாள் இராணுவ வீரர்களை இணைத்துக் கொள்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சயித் பிரேமதாச நடவடிக்கை எடுத்ததன் பின்னர் சயித் பிரேமதாசவுக்கும் சரத் பொன்சேகாவுக்கும் இடையில் விரிசல் நிலை உருவானது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.